வேலூரில் ஆயுள் தண்டனை கைதியை அடித்து துன்புறுத்திய விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. அதன் விவரங்களை நமது செய்தியாளர் குமரவேல் வழங்குகிறார். அவரிடம் பேசலாம். குமரவேல், சிபிசிஐடி விசாரணையில குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கா? அது தொடர்பான ஆவணங்கள், ஆதாரங்கள் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? என்ன விவரம்? திலகவதி, வேலூர் மத்திய சிறையை பொறுத்தவரைக்கும் சுமார் 1078 சிறைவாசிகள் இருக்கிறார்கள். இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட நன்னடத்தை சிறைவாசிகள் வேலூர் மத்திய சிறைக்கு உட்பட்ட உணவகம், பெட்ரோல் பங்க், ஓட்டல் உள்ளிட்ட இடங்களில் பணி செய்து வருகிறார்கள். அந்த வகையில் கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதி சிவக்குமார் என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் டிஐஜி வீட்டில் வேலைக்கு பயன்படுத்தி வந்ததாகவும், அங்கு அவர் திருட்டில் ஈடுபட்டதால் அவரை வேலூர் மத்திய சிறையில் இருக்கக்கூடிய தொகுதி உயர் பாதுகாப்பு தொகுதி 4 81 நாட்களும், மூடப்பட்ட தனி சிறையில் 14 நாட்களும் வைத்து துன்புறுத்தியதாக அவருடைய தாயார் கலாவதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யவும், இது தொடர்பான விசாரணை அறிக்கையை வரும் 17ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு சிபிசிஐடியினருக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் வேலூர் சிபிசிஐடி காவல்துறையினர் வேலூர் மத்திய சிறை டிஐஜி ராஜலட்சுமி உட்பட 14 அதிகாரிகள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள். இதற்கு பிறகு இந்த வழக்கு தொடர்ச்சியாக நேற்றைக்கு சேலம் மத்திய சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசி சிவக்குமாரிடம் நேற்று காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை விசாரணை மேற்கொண்டார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய வேலூர் மத்திய சிறை வளாகத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் சென்னை சிபிசிஐடி எஸ்பி வினோத் சாந்தாராம், டிஎஸ்பி சசிதரன், வேலூர் சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் இந்திரா உட்பட மொத்தம் 13 அதிகாரிகள் இன்றைக்கு வேலூர் சிறைத்துறை டிஐஜி விஜயலட்சுமி தவிர கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் உட்பட மொத்தம் 12 பேரிடம் காலை 11 மணி முதல் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த விசாரணையின் முதல் கட்டமாக வேலூர் மத்திய சிறையில் இருந்து நன்னடத்தை கைதிகள் பணிக்காக வெளியே செல்வதும் மீண்டும் உள்ளே வரக்கூடிய அந்த ஆவணங்களை சரிபார்த்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக சிவக்குமார் வேலூர் தனி தொகுதியில் இருக்கக்கூடிய அறையில் 81 நாட்களும், அதற்கு பிறகு மூடிய அறையில் 14 நாட்களும் வைத்து கொடுமைப்படுத்தியதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த 2 அறைகளையுமே சிபிசிஐடி காவல்துறையினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல் தெரிவிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சக கைதிகள் மற்றும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சிறை வார்டன், சிறை தலைமை காவலர், டிஐஜியின் உதவியாளர் உட்பட மொத்தம் 14 பேரிடம் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சிவக்குமாரிடம் நேற்று சேலம் மத்திய சிறையில் விசாரணை செய்த போது அவரிடம் வீடியோ ரெக்கார்டும் செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தான் இன்றைக்கு அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணை முடிவதற்கு கூடுதல் கால அவகாசம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவராக தனித்தனியாக விசாரணை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும், அதன் அடிப்படையில் விசாரணையானது நீண்ட நேரத்திற்கு நடைபெறும். இந்த விசாரணை முடிவின் பிறகு இந்த வழக்கின் அறிக்கை உயர்நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் சிபிசிஐடி காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது காலை 11 மணி முதல் தற்போதைய வரைக்கும் 13 சிபிசிஐடி காவல்துறையினர் வேலூர் மத்திய சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திலகவதி, தவறு செய்பவர்களை சிறையில் அடைப்பார்கள், அவர்களை நன்னெறிப்படுத்துவதற்காக தற்போது சிறைத்துறை டிஐஜி மீதே இது போன்றதொரு குற்றச்சாட்டு. பார்க்கலாம் வழக்கு எவ்வாறு நகர்கிறது என்று. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குமரவேல்.